பாப்பாத்தி நாயே நாயன்னு வேற திட்டக்கூடாது. நிர்வாணமா ஓடி இடத்த வளைச்சு போடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதற்கு பெயர் குண்டி காட்டி மானியம். உழைக்காம ஓட் சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. உங்க வீட்டு பாப்பார பசங்க உங்களை எல்லா மன்னர்கள்ட்டையும் படுக்க வச்சு பாப்பாத்திகளை ராஜாக்களுக்கு அடமான வச்சுதான் இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கணும்டி. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான் சாமிக்கு ஒரு சிலை நான்சென்ஸ். அவன் என்ன பண்ணா தமிழுக்கு? அவர் பெண்ணுரிமைக்காக போராடியவர். என்ன பெண்ணுரிமை? யார் கூட வேணா படுத்துக்கோ, யார் கூட வேணா ஓடிப்போ, அதுதான் ஒரு பெண்ணுரிமை. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. வித்திருக்கணும் விடுதலை இதழோ அல்லது ஈவே ராமசாமி நாயக்கன் அவனுடைய படத்தையோ அவனுடைய பொம்மையோ விற்று வயிற்றை கழுவி இருக்க வேண்டும். ஏய் இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடுவோம். என்ன ஆற்ற ரெண்டு காலையும் வெட்டி போடுவேண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போகணும். பெரியார் மீது இத்தனை வெறுப்பானது பார்ப்பனர் அல்லாத RSS கூடாரத்திலையும் பாஜக கூடாரத்திலையும் இருக்கக்கூடிய இந்துத்துவ முகாமில் இருப்பவர்களுக்கும் இருக்காது. அடியா என்னால இவர் அடிக்க முடியாது சார். நீ அடியா அடியாங்கறல்ல, மன்னிச்சிருங்க சார், என்னால இவர் அடிக்க முடியாது. மாறாக இந்த பாப்பார பசங்களுக்கும் இவள மாதிரி பாப்பாத்திகளுக்கும் பெரியார பார்த்தா ஏன் எரியுதுன்னா, பெரியார் சொருகுன ஆப் அப்படி. இது போன்ற பாப்பாத்திகளும் நாமளே பாப்பார பசங்களுக்கு அடிமையாக தான் இருக்கோம் அப்படிங்கறத உணராம இவளுக்கு என்னமோ தங்களை உயர்ந்த பிறப்பா நினைச்சுக்கிட்டு தங்களை பார்ப்பனரா நினைச்சிட்டு இது போன்ற வன்மத்தை கக்கிட்டு இருக்காளுங்க. சரி இவளுக்கு வருவோம். ஏண்டி பாப்பாத்தி நாயே நாயன்னு வேற திட்டக்கூடாது. ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏன் நீ என்ன ஆஃபர்ல வாங்கி தர போறியா? நாயானது மனிதர்களுடைய மேலான ஒரு பிறப்பு. இவளை என்னன்னு திட்டுறது? இவளை பாப்பாத்தினே திட்டுவோம். அதாவது உமா எச்ச பாப்பாத்தி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பெரியார பார்த்து இவ என்ன கிழிச்சிட்டான் அப்படின்னு நீ கேக்குறல்ல, நீ உங்க பாட்டி வயசு இருக்கிறவங்களை அணுகி அவங்களுடைய மூதாதையர் ஒரு கதை சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த கதை என்னன்னு கேளு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அந்த கதை என்னன்னு கேட்டேன்னா, அதாவதுடி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ராஜாக்கள் காலத்துல நம்மள மாதிரி பாப்பாத்திகளை ராஜாக்களுக்கு அடமான வச்சுதான் இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கணும்டி. உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? தமிழ்நாட்டுல மங்களம்னு பேர் இருக்குல்லடி, அந்த பேரெல்லாம் எப்படி வந்துச்சுனாடி, நம்ம ஆத்து பாப்பார பசங்க நம்ம ஆத்து பொம்பளை ஆளுகளை ஒட்டு துணி இல்லாம ஓட சொல்லுவாங்கடி. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வைக்க நடத்துறமா என்ன சிரிக்க வரானே நான் பாக்குறேன். சும்மா இருக்கறே கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு. அப்படி ஓடும்போது எந்த ஆத்து பாப்பாத்தி அதிக தூரம் ஓடுறாளோ அவ போய் நின்ன இடம் வரைக்குமே ராஜாக்கள் எழுதி வச்சாங்கடி. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம். பங்கஜ மாமின்னு ஒரு மாமி இருந்தாடி. அவ ஓடின ஓட்டத்தினாலதான் நம்ம 5-6 தலைமுறையா இத்தனை 100 ஏக்கர் வச்சுக்கிட்டு அடுத்தவனை ஏச்சு பொழச்சண்டி அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். பல தலைமுறைக்கு முன்னாடி நம்ம ஆத்து ஆம்படையாலாம் செத்து போயிட்டா நம்ம ஆத்து பெண்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா, சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அதாவது உமா பாப்பாத்தி அப்படி யாராச்சும் கணவர் இறந்துட்டா அந்த பொம்படையாவை கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சிருவாடி. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. பாப்ல ஒரு உதாரணத்துக்குடி 7 வயசுல அந்த குழந்தை கணவனை இறந்துட்டா 7 வயசுல மொட்டை அடிச்சு உட்கார வச்சா அந்த பொண்ணு தான் சாகர வரைக்குமே அந்த ரூமுக்குள்ளேயாதான் அடைஞ்சு கிடக்கணும்டி. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவையான. தப்பி தவறி வீட்டை விட்டு வெளியில வந்து வேற ஆம்படையாவை பார்த்துட்டா உசுரோட புதைச்சிருவாங்கடி அப்படின்னு இந்த வரலாற்றையும் உமா பாப்பாத்திக்கு சொல்லுவாங்க. அடுத்த விஷயத்துக்கு வரோம். ஏண்டி உமா பாப்பாத்தி, நீ வயிற்றுக்கு சோறு திங்கிறவளா இருந்தா
பெரியார் யார் வேணா யாரு கூட வேணா படுத்துக்கலாம், யார் வேணா யாரு கூட வேணா ஓடி போலான்னு சொன்னதுக்கான ஆதாரத்தை காட்டு. சொல்லு அது சொல்லு டெல் மீ கமான் கமான் ஐ சே கமான் கமான் சொல்லு சொல்லு தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது நீ உங்க ஆத்து வரலாற்றை எல்லாம் எடுத்துட்டு வந்து பெரியார் தலையில எழுதக்கூடாது. ஏன்னா உங்க ஆத்து ஆம்படையாதான் உங்க ஆத்து பெண்களை யார் கூட வேணா படுக்க வச்சு அதுல சொத்து பத்து சேர்த்துக்க கூடிய வேலைய நான் இங்க காலகாலமா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க ஆத்துனா வெறுமனே இந்த உமா பாப்பாத்தியை மட்டும் நான் மென்ஷன் பண்ணல. ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகமே இந்த மண்ணில் இப்படிதான் வைத்த கழுவுச்சு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு யாருமே மறுத்து பேச முடியாது. ஏன்னா மன்னர்கள் காலத்துல நிர்வாணமா ஓடி இடத்த வளைச்சு போடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதற்கு பெயர் குண்டிகாட்டி மானியம். உமா பாப்பாத்தி நீ என்ன பண்ற, கூகுள்ல போய் குண்டிகாட்டி மானியம்னு சர்ச் பண்ணனா இதை பற்றி பல தகவல்கள் வரும். காலகாலமா குண்டிகாட்டி மானியம்னு இருந்த பேரை உங்க வம்சத்தை சேர்ந்த ராஜாஜி வந்துதான் கண்ணாடி மானியம்னு கெசட்ல மாத்தி எழுதுனா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மன்னர்கள்கிட்ட மானியம் காமிக்கிறதுக்கு எல்லாத்தையும் காமிச்ச இந்த வம்சத்திலிருந்து வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாகரீகமான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னா அது உங்களுக்கு பெரியார் போட்ட பிச்சடி. என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதான் ஒளிமயமான எதிர்காலம். அதுவும் நீதி கட்சியும் திராவிடர் கழகமும் எல்லாம் இந்த மண்ணில் உதயமாகாட்டி இன்னைக்கு வரைக்குமே உழைக்காம ஓட் சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. உழைக்காம ஓட் சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. உன் மரமடிக்கு போது புரிஞ்சுதா? இன்னைக்கும் பெரும்பான்மையான பாப்பானுங்க உழைக்காம தான் ஓட் சாப்பிடுறானுங்க. ஆனா குறைந்தபட்சம் அவர்களை போட்டிக்கு இறக்கி விட்ட வேலைய பெரியாரும் திராவிட இயக்கம் தான் பண்ணுச்சு. அதனாலதான் இந்த பாப்பாத்திக்கு இவ்வளவு காண்டு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அதற்காகத்தான் ராஜாக்கள் மானியங்கள்லாம் கூட தந்திருந்தான். பிராமணர்களுக்கு வேற வேலையே இல்லை. காலம்பரை ஏந்துக்க வேண்டியது, பகவன்னாமா சொல்ல வேண்டியது, சரீர சுத்தி, ஸ்நானம், சந்தியாவந்தனம், வேதாத்தியனம், அனுஷ்டானம், இப்படியேதான் இருந்திருக்கு. அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சு விளைஞ்ச நாடு தமிழ்நாடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த பாப்பார பையன் சொல்ற மாதிரி களி முத்தி போச்சு. ஓய், ஒரு காலத்துல உழைக்காம ஓட் சாப்பிட்டு இருந்தோம். காலையில எந்திரிச்சு சந்தியாவந்தனம் சொல்றது மட்டும் தான் வேலை. வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் நம்ம ஆத்து பெண்களை வச்சு கண்டதை காமிச்சு மானியங்களா வளைச்சு போட்டோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போச்சு ஓய். அதனாலதான் தமிழ்நாட்டுல மழை பெய்ய மாட்டேங்குது ஓய் அப்படின்னு அழுது உருள்றானா அதற்கு காரணம் பெரியார் தான். வேலை உமா பாப்பாத்தியோட புருஷனே தண்ணிய போட்டு வந்து உமா பாப்பாத்திய மிதின்னு மிதிச்சா நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிரை எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? அவனை முடிச்சிடறேன். உங்க வீட்டு பாப்பார பசங்க உங்களை எல்லா மன்னர்கள்ட்டையும் படுக்க வச்சு மானியம் வாங்கின மாதிரி பெரியார் ஒரு காலத்திலும் பெண்களை யாரு கூட வேணா படுத்துக்கோங்கன்னு சொன்னதே கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அடியே உமா பாப்பாத்தி இன்னும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரியாரை ஒருமையில பேசினா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் தேடி எடுத்து அதுலதான் உனக்கு அர்ச்சனை செய்யப்படும். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா.